Your dream vacation to Bali starts from rupees 22,999 only with GT Holiday. உங்களுக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கா? மனைவி கொடுத்த ஆஃபர். மெதுவாக தலையசைத்த கணவன். முன்னின்று மனைவி நடத்தி வைத்த மகா கல்யாணம். தெலுங்கானா மாநிலம் மகபூபாபாத் மாவட்டத்தைச் சேர்ந்த உக்கம்பள்ளி கிராமத்தில் வசித்து வருபவர் தாசரி சுரேஷ். இவருக்கும் சரிதா என்பவருக்கும் 10 வருடங்களுக்கு முன்பு திருமணம் நடந்துள்ளது. இந்த தம்பதிக்கு ஒரு மகன் மற்றும் ஒரு மகள் உள்ளனர். தாசரி சுரேஷின் மாமன் மகள் சந்தியா அதே ஊரைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி பெண்மணி. இவர் சரிதாவின் கணவர் தாசரி சுரேஷை காதலித்து வந்துள்ளார். இந்த விஷயத்தை ஒரு கட்டத்தில் சரிதாவிடம் மாற்றுத்திறனாளி பெண்ணான சந்தியா தெரிவித்துள்ளார். இதையடுத்து எல்லா பெண்களைப் போல சரிதாவும் அதிர்ச்சி அடைந்து கடுமையான கோபத்திற்கு உள்ளாகியுள்ளார். இந்த நிலையில் தனது கணவரை காதலிக்கும் பெண்ணின் வீட்டிற்கு சரிதா நேரடியாக சென்றுள்ளார். அங்கு தனது கணவரின் மாமன் மகளுக்கு மனநிலை சரியில்லை என்பதும் தெரிய வந்துள்ளது. அந்த பெண்ணின் அன்றாட பணிகளை கவனித்துக் கொள்ள கூட ஒரு துணை இல்லாமல் முடியாது என்பது புரிய வந்துள்ளது. இந்த பரிதாபத்தில்தான் சரிதாவின் கணவர் அந்த பெண் மீது காதல் வயப்பட்டதும் தெரிய வந்தது. இதையடுத்து சரிதாவுக்கும் அந்த பெண் மீது பரிதாபம் பிறந்துள்ளது. இந்த நிலையில் அந்த பெண்ணின் நிலையை பார்த்த சரிதாவுக்கு அவர் மீது பரிதாபம் ஏற்பட்டதால் கணவருக்கு அந்த பெண்ணை திருமணம் செய்து வைக்க சரிதா முடிவெடுத்துள்ளார். இதனைத் தொடர்ந்து தனது கணவர் சுரேஷுக்கும் சந்தியாவுக்கும் உறவினர்கள் முன்னிலையில் கோவிலில் வைத்து திருமணம் செய்து வைத்தார் சரிதா. முன்னதாக தனது கணவரின் 2வது திருமணத்திற்கு தேவையான ஏற்பாடுகளை தானே முன்னின்று செய்து வைத்தார். சரிதாவின் இந்த செயலை கண்டு அவரது குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் கொதித்து போயினர். இந்த காரியத்தை செய்யவே வேண்டாம் என அவரிடம் எடுத்து கூறினர். ஆனால் சரிதா யாருக்கும் வளைந்து கொடுக்கவில்லை. தான் எடுத்த முடிவில் உறுதியுடன் இருந்து காரியத்தை நடத்தி முடித்தார். இது குறித்து மீடியாக்களிடம் சரிதா கூறுகையில், மாற்றுத்திறனாளியான சந்தியா என் கணவரை விரும்புவதாக சொன்னார். அதனால்தான் மனிதாபிமானத்துடன் இருவருக்கும் திருமணம் செய்து வைத்தேன். சந்தியாவை நல்லபடியாக பார்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே திருமணம் முடிந்த கையோடு எனது வீட்டுக்கு அவரை அழைத்து வந்தேன் என்றார் கரிசனம் பொங்க. கணவனின் காதலிக்கு மரியாதை செய்து மனிதாபிமான கொடியை பறக்கவிட்டுள்ளார் சரிதா. இது குறித்து சரிதாவின் உறவினர்கள் கூறுகையில், நாங்கள் எவ்வளவோ எடுத்து சொல்லியும் சரிதா கேட்கவில்லை. இந்த கல்யாணம் நடந்தே தீரும் என்பதில் உறுதியாக இருந்தார். கணவரின் மாமன் மகள் அன்றாட தேவைகளுக்கு கூட அடுத்தவர் உதவியை நாட வேண்டியிருக்கிறது. அந்த பெண் தற்போது குழந்தையை போன்றவர். எனவே அந்த பெண்ணின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து தனது கணவரை திருமணம் முடித்து வைத்ததாக கூறுகிறார் சரிதா என்கின்றனர் வேதனை குரலில். திரைக்கடலோடி திராவிடம் வளர்த்த கதை. டைரக்டர் ரைட்டர் VC குகநாதன். வெளுத்துக்கட்டும் சினிமா கொட்டகை உங்கள் நக்கீரன் இதழில். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.